Hello viewers, welcome back to English Teacher channel. Today we are going to discuss about at, on, in. இந்த at, on, inங்கிற prepositionல நம்ம எவ்வளவுதான் கவனிச்சாலும் எவ்வளவு வீடியோஸ் பார்த்தாலும் ஏதோ ஒரு குழப்பம் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு தெளிவா பார்த்துடலாம். இந்த at, on, in இந்த மூணையும் பாருங்க. இதை நான் உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்ல கொடுத்துருக்கேன். எதனால ட்ரையாங்குலர் ஷேப்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த குறுகிய பகுதியில நம்ம at யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நம்ம மென்ஷன் பண்ணும்போது at யூஸ் பண்ணுவோம். ஸோ அது குறுகி இருக்குது. அடுத்தது பாருங்க on. onங்கிறது இப்போ ஒரு டே, ஒரு நாள், ஒரு மந்த், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை மட்டும் சொல்லும் போது நம்ம on யூஸ் பண்றோம். அதுவே நீங்க இன்னும் போது கொஞ்சம் ப்ராடா இருக்குது இல்லையா, இன்னுங்கும் போது கொஞ்சம் ப்ராடா இருக்கு. ஸோ அதை ஒரு மந்தாவும் ஒரு இயராகவும் ஒரு சீசனாகவும் ஒரு லாங் டைமை மென்ஷன் பண்ணும்போது இன் யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் அப்படிங்கிறது ஒரு மந்த், வெறும் செப்டம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அதுலயே செப்டம்பர் 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப செப்டம்பர்ங்கிறது ஒரு மாசத்தை ஃபுல்லா குறிக்கிறது, அதனால நம்ம இன் போட்டோம். அதுவே செப்டம்பர் 21 அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாளை மட்டும் குறிக்கிறது, அப்படி நாளை மட்டும் குறிக்கிறதுக்கு ஆன் யூஸ் பண்றோம். இப்போ 5:30, இப்போ செப்டம்பர் 21லயே 5:30க்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படி ஒரு இன்சிடென்ட்டை ஒரு குறிப்பிட்ட டயத்தை நீங்க மென்ஷன் பண்ணும்போது, இப்போ 5:30 நம்ம டயத்தை மென்ஷன் பண்ணும்போது அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா at யூஸ் பண்ணணும். ஒரு மாசத்தை நீங்க சொல்லும் போது in யூஸ் பண்றோம். அதுவே ஒரு மாசத்துல ஒரு நாளை நீங்க சொல்லும் போது என்னது on யூஸ் பண்றோம். அதுவே அதே மாசத்துல ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் நீங்க சொல்லும் போது at யூஸ் பண்றோம். இது உங்களுக்கு இப்போ ஈஸியா இருக்கும். அடுத்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஸ்பெசிபிக் டைம் பிளேஸ். ஒரு குறிப்பிட்ட நேரத்தையோ ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்தையோ நம்மளுக்கு உணர்த்துறதுக்கு இங்க at யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 o'clock, 3 மணி அப்படி 3 o'clockன்னு சொல்லலாம், இல்ல 3 அப்படின்னு போடலாம். இப்படி ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது நம்ம at யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 4:30 அப்படின்னாலும் நம்ம at யூஸ் பண்ணுவோம். அடுத்து மிட்நைட்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். ஓகேங்களா, மிட் நைட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நேரத்தை குறிக்கிறதுனால அங்கேயும் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா at தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மூணுக்குமே நம்ம at தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இது பாருங்க, 1 day 1 month. அதுவே இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா ஆன்ல ஒரு நாளையே நம்ம பாக்குறோம். ஒரு நாள் ஒரு மந்த். இப்போ மண்டே அப்படிங்கிறது வாரத்துல 7 நாள் இருக்கு, அதுல ஒரு நாள் தான் மண்டே. அடுத்தது பாருங்க, ஜனவரி 26. ஜனவரி 26 வெறும் ஜனவரி மட்டும் போடல, ஜனவரி 26ன்னு போட்டிருக்காங்க. அப்ப அதுவும் ஒரு நாளை தான் குறிக்குது. அந்த மாதிரி குறிக்கும் போது நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஆன் தான் போடணும். அடுத்து இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறது வருஷத்துல ஒரு நாள் தான் வரும். ஸோ அதுவும் ஒரே ஒரு நாளை தான் குறிக்குது. அதுக்கும் நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஆன் தான் போடணும். இப்போ உங்களுக்கு at புரிஞ்சிருக்கும், ஆன் புரிஞ்சிருக்கும். இன்னுலதான் என்ன பதவதன்னு நிறைய இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இன்னுங்கிறது நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஒரு மாசத்துல உள்ள ஒரு நாளை பார்த்தோம். ஆனா இங்க அப்படி கிடையாது, அந்த மாசம் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு மாசம் ஃபுல்லா இருக்கும், ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்கும், ஒரு சீசன் ஃபுல்லா இருக்கும், ஒரு செஞ்சுரி, அப்புறம் ஒரு லாங் பீரியட். இது எல்லாமே என்னது முழுசா இருக்கிறது தான் குறிக்குது. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் ஜூலை. ஓகே, ஒரு ஜூலை ஒரு மாசத்து ஃபுல்லா, இந்த மாசம் ஃபுல்லா நீ என்ன செய்ய போற, உனக்கு ஓவர் டைம், இந்த மாசம் ஃபுல்லா உனக்கு ஓவர் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்க இன் யூஸ் பண்ணலாம். இன் தி சம்மர், இந்த சம்மருக்கு நாங்க வெளியே போறோம் அப்படிங்கும் போது இன் தி சம்மர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இன் 2000. ஓகே, இன் 2000 ஃபுல்லாவே எனக்கு எக்கனாமிக்கலா ரொம்ப நான் டவுன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நம்ம இங்க இன் யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த வருஷம் ஃபுல்லா தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது இந்த 1980s 90sலாம் நம்ம கிட்ஸ்லாம் சொல்லி இது பண்றோம் இல்லையா, வருஷங்களை சொல்றதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம செஞ்சுரியை சொல்றதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த பாஸ்ட், முன்னாடி நடந்தது. ஓகே, இல்ல இந்த ஃபியூச்சர், இனிமே நடக்கிறது. அப்படி இந்த பிரசன்ட், இப்ப நடக்கிறது. இப்படின்னு சொல்லி ஒரு லாங் டயத்தை குறிப்பிடாம ஒரு லாங் பீரியடை நம்மளுக்கு மென்ஷன் பண்றதுக்கும் நம்ம இன் யூஸ் பண்ணலாம்.
இப்போ அட், ஆன், இன் எந்த மாதிரி இடத்துல, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல, எந்த மாதிரி ஃபினிஷிங்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மீட் மீ அட் த லைப்ரரி டாஸ் 3 p. ஃபர்ஸ்ட் இங்க ஆல்ரெடி ஒரு அட் வந்திருக்கு பாருங்க. இந்த அட் வந்து இல்லு நம்ம பார்த்தோம் இல்லையா. மீட் மீ அட் த லைப்ரரி, என்ன லைப்ரரியில வந்து சந்தி, என்ன வந்து பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. லைப்ரரி மேம்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன வந்து இன்னைக்கு 3 மணிக்கு வந்து பாக்குற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. மீட் மீ அட் த லைப்ரரி, லைப்ரரியில் எத்தனை மணிக்கு, 3 மணிக்கு பார்க்கணும். இந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்போது, ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட் 3 p.m. இல்ல at 3 o'clock இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க, மை பர்த்டே இஸ் டேஷ் டிசம்பர் 12, 2000. இது எதுக்காக சொல்லியிருக்கு அப்படின்னா, இதுல பாருங்க மாசமும் வந்திருக்கு, மந்த்தும் வந்திருக்கு, டேயும் வந்திருக்கு, இயரும் வந்திருக்கு. டிசம்பர் 12 அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு நாளை நம்ம சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன். ஓகே, இப்படி நீங்க சேர்த்து எடுத்தாலும் ஆன் தான் வரணும், இல்ல மொத்தமா எடுத்தாலுமே ஆன் தான் வரணும். ஏன்னா 2000ல டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி, அப்போ அதுவும் ஒரே ஒரு நாளை தான் குறிக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த 3 இதுமே கொடுத்திருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அதை நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது பாருங்க, த பார்ட்டி வில் பி டாஸ் த பீச். அதாவது இந்த பார்ட்டி வந்து எங்க நடக்குது, இந்த பார்ட்டி வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா ஒரு பீச்ல நடக்க போகுது. ஒரு இடத்த குறிக்குது. அப்போ ஒரு இடத்த குறிச்சாலும் நம்ம என்னதான் போடணும் அப்படின்னா இங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஒரு இடத்த ஐ வில் நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம். ஐ see you டாஸ் த சம்மர். இந்த சம்மர் நான் உன்னை வந்து பாக்குறேன். சீசனுக்கெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், சீசன், செஞ்சுரி, இயர் இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன். அப்போ நம்ம இங்க என்ன வரணும் அப்படின்னா இன். இங்க இன் வரணும். அடுத்தது பாருங்க, the concert starts dash 8 p.m. இந்த கான்செர்ட் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 8 p.m.ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. என்னுடைய வீடியோவை நீங்க மேலும் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.